ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞரை பற்றி பேசுவதற்கும் திருவள்ளுவரை பற்றி பேசுவதற்கும் என் வாழ்க்கையில் எனக்கு எந்த தயாரிப்பும் தேவையில்லை என்று நான் எப்போதும் கருதுவேன். தூக்கத்தில் எழுப்பி வள்ளுவரை பேசு என்றாலும் புரண்டு படுக்கிற போது எழுந்து கலைஞரை பற்றி பேசு என்றாலும் என் ஆழ் மனதின் மூளை தயாராகவே இருப்பதாக நான் கருதுகிறேன். எப்படி கலைஞரை கொண்டாடுவது? கலைஞரை நேற்று கொண்டாடுகிறது, இன்று கொண்டாடுகிறது, நாளையும் கொண்டாடும். நேற்று கொண்டாடியது உங்களுக்கு தெரியும், நாளை கொண்டாடப் போவது நம் அனைவருக்கும் தெரியும். இன்று கொண்டாடியதையும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் தியானம் செய்ய சென்றார். அவர் சென்ற இடம், அவர் தியானிக்க நினைத்த மண்டபம் விவேகானந்தர் திருமண்டபம். விவேகானந்தர் திருமண்டபத்திற்கு சென்று தியானம் செய்த இந்தியாவின் பெரும் பிரதமர் அங்கே நின்று ஒன்றை வணங்கினார். அவர் நின்றது விவேகானந்தர் மண்டபத்தில், வணங்கியது திருவள்ளுவர் சிலையை. அந்த திருவள்ளுவர் சிலையை நிறுவியவர் முத்தமிழறிஞர், மூதறிஞர், நூற்றாண்டு விழா நாயகன் கலைஞர். எவ்வளவு பெரிய தொலைநோக்கு இருந்திருக்க வேண்டும் ஒரு தலைவனுக்கு! இந்த இடத்தில் காலம் நாளை என்ன மாறுதலையும் செய்யலாம். உலகத்தில் எந்த தலைவனும் இந்த முனைக்கு வந்து போகலாம். இந்த முனை என்பது கன்னியாகுமரி முனை மட்டுமல்ல, 3 கடல்கள் முத்தமிட்டுக் கொள்கிற இடம். இந்த இடம் பூகோளத்தில் ஓர் இடம், இந்த இடம் கடலியலில் ஓர் இடம், இந்த இடம் புவியியலில் ஓர் இடம். இந்த இடத்திற்கு யார் வந்தாலும் ஆன்மீகம் உள்ளவர் விவேகானந்தரை வணங்கிவிட்டு போகலாம். ஆன்மீகம் கடந்த பொதுநலவாதி திருவள்ளுவரை வணங்கிவிட்டு போகலாம் என்றுதான் இந்த சிலையை அவர் அங்கு நிறுவினார் என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் தோழர்களே, கலைஞருக்கு இந்த நூற்றாண்டுக்கு என்ன நினைவு சின்னம் அமைக்கலாம் என்று நீங்கள் எல்லாம் கருதி பார்க்கலாம். சான்றோர்கள் கருதுவார்கள், ஆன்றோர்கள் கருதுவார்கள், ஆட்சியாளர்கள் கருதலாம், நீதியரசர்கள் கருதலாம், தொண்டர்கள் கருதலாம், தலைவர்கள் கருதலாம். அப்படி நினைவு சின்னத்தை எடுத்து முடித்திருக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள். அழகான சிலையை அமைத்திருக்கிறார் தளபதி அவர்கள். இன்னும் நூலகத்தை நிறுவி இருக்கிறார் தளபதி அவர்கள். ஆனால் இவைகளெல்லாம் நினைவு சின்னங்களாக திகழுமே தவிர பூரணம் ஆனவை என்று நான் கருத மாட்டேன். பூரணம் என்று நான் கருதுவது ஒன்றைத்தான். சிங்கப்பூரில் ஒரு பிரதமர் இருந்தார். அந்த பிரதமர் தான் மலேசியாவிலிருந்து பிரிக்கப்பட்ட அல்லது மலேசியாவிலிருந்து தூக்கி எறியப்பட்ட, இன்னும் சொல்ல போனால் இந்த வார்த்தையை சொல்வதற்காக என்னை நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும், வரலாறும் என்னை மன்னிக்க வேண்டும். மலேசியாவிலிருந்து தூக்கி எறியப்பட்ட என்று சொல்வதை விட, பிரிக்கப்பட்ட என்று சொல்வதை விட, மலேசியாவிலிருந்து துப்பப்பட்ட சிங்கப்பூர். அந்த சிங்கப்பூரை கண்ணீரோடு பெற்றுக்கொண்டு பிரதமரான நம்முடைய லீ குவான் யூ என்ற சிங்கப்பூர் பிரதமர் அந்த நாட்டை கட்டி எழுப்பினார். தண்ணீர் இல்லாத நாடு, இயற்கை வளம் இல்லாத நாடு, பெரிய பெரிய கனிமங்கள் இல்லாத நாடு, பெரிய இராணுவம் இல்லாத நாடு, நிலப்பரப்பு பெரிதில்லாத நாடு. அந்த நாட்டை
இந்த உலக படத்தில் முக்கியமான புள்ளியாக மாற்றியவர் லீ குவான் யூ. அந்த லீ குவான் யூவை பார்த்து அமைச்சர்கள் சென்று கேட்டார்கள், உங்களை நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுக்க வந்திருக்கிறோம், நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். என்ன வேண்டுகோள்? உங்களுக்கு நாங்கள் ஒரு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும். எங்கே, எந்த மாதிரி நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்று நீங்களே சொன்னால் நாங்கள் அமைத்து விடுகிறோம். தொண்டர்கள், தலைவன் மீது காதல் கொண்டவர்கள், அவரால் அமைச்சர்கள் ஆனவர்கள், அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும், இடம் சொல்லுங்கள் என்று. எந்த வடிவத்தில் வேண்டும் என்று சொல்லுங்கள் என்கிறார்கள். லீ குவான் யூ சொன்னார், எனக்கா நினைவு சின்னமா, தனியாகவா? எனக்கு எது நினைவு சின்னம் தெரியுமா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். சிங்கப்பூர் தான் என் நினைவு சின்னம். நான் கட்டி எழுப்பிய சிங்கப்பூர் தான் என் நினைவை, என் பெருமையை காலமெல்லாம் சொல்லுகிற இடம் சிங்கப்பூர் தான். எங்கள் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு நினைவு சின்னம் தமிழ்நாடு தான், தமிழ்தான், இலக்கியம்தான். இந்த தமிழ்நாட்டில் அவர் பாதம் படாத இடம் உண்டா? அவர் மனதுக்குள் புகுந்து வெளிவராத ஊர் உண்டா? அவருடைய கையெழுத்தினால் நிறம் மாறாத இடம் உண்டா? அவர் கட்டாத பாலம் உண்டா? அவர் கட்டாத அணைகள் உண்டா? அவர் திறந்து வைக்காத பள்ளிக்கூடங்கள் உண்டா? அவர் ஏற்றி வைக்காத கொடிக்கம்பங்கள் உண்டா? அவரால் உணவிருந்தாத பிள்ளைகள் உண்டா? அவரால் பெருமை பெறாத தாய்க்குலம் உண்டா? எதை எடுத்தாலும் அவருடைய நினைவுகளை கடந்து விட்டு போக முடியாது. நான் சென்னையில் காரில் ஏறி அமர்ந்தவுடன் எந்த திசைக்கு சென்றாலும், கிழக்கே போ, மேற்கே போ, வடக்கே போ, தெற்கே போ, என் ஓட்டுநர் ஓட்டுகிறார். நான் முன் சீட்டில் அமர்ந்திருக்கிறேன். நான் கடந்து போகிற இடமெல்லாம் கலைஞரோடு நான் பயணப்படாத இடம் இல்லை. இது அவரோடு திறந்து வைத்த பாலம், இது அவரோடு மீட்டிங் பேசிய ஹால், இது அவரோடு பயணம் செய்த பாதை, இது நாம் திறந்து வைத்த கட்டடம், இது அவரோடு நாம் உரையாடிய இடம், இது அவரோடு நாம் உரையாற்றிய அரங்கம். அவர் இல்லாத இடமே இல்லை. எனவே சென்னையை கழிக்கவும் கலைஞரை கழிக்கவும் என்னால் முடியவில்லை தோழர்களே. அவர் எப்படிப்பட்ட, என்னை அவர் அதிகமாக, நம்ம ஹிந்து ராம் அவர்கள், அவர் மீது எனக்கு என்ன மரியாதை தெரியுமா? ஹிந்து பத்திரிகையின் கேரக்டர் வேறு, இந்து ராமின் கேரக்டர் வேறு அல்ல. இந்து பத்திரிகையின் கேரக்டர், குணாதிசயம், பண்பாடு எதுவோ, அடையாளம் எதுவோ, அதுதான் ஹிந்து ராம் அவர்களின் அடையாளம், ஹிந்து ராம் அவர்களின் பண்பாடு, குணாதிசயம். உண்மைக்கு பொருந்தாத, நம்பகத்தன்மை இல்லாத, மக்களை மழுப்புகிற, மயக்குகிற எந்த செய்திக்கும் ஹிந்து பத்திரிகையிலும் இடமில்லை, ஹிந்து ராமுக்கும் இடமில்லை. ரெண்டு பேரும் உண்மைக்கு பக்கத்தில் இருப்பார்கள். உண்மையை உறுதி செய்து கொள்ளாமல் பேச மாட்டார்கள். உண்மைக்கு புறம்பாக பேச வேண்டும் என்றால் மௌனமாகி விடுவார்கள். நான் ஒரு கொள்கை வைத்திருக்கிறேன், உண்மையை மட்டுமே உரையாடுவது. ஒலிபெருக்கி முன்னாலும், நண்பர்கள் முன்னாலும், சமூகத்தின் முன்னாலும், என்னுடைய துறையின் முன்னாலும் உண்மையை மட்டுமே பேசுவது சாத்தியமா? உண்மையை மட்டுமே பேசுவதில் எல்லோருக்கும் சாத்தியம் உண்டு. எது தெரியுமா முடியாது? பொய்யை பேச முடியாது. பொய்யை பேசுவதை தவிர்த்தாலே எல்லாமே உண்மையாகிவிடும். பொய்யை பேசுகிற போது மௌனமாகி விடுவது, பொய்யை பேசுகிற போது உரையாடலில் இருந்து ஒதுங்கி விடுவது, பொய்யை பேசுகிற போது நம்மை நாமே துணித்துக் கொள்வது, தனித்துக் கொள்வது. இப்படி வந்தா பொய்யை பேச முடியாது. கலைஞர்கிட்ட பொய்யே பேச முடியாது. இங்க பேசினாரே, அவர்கிட்ட நான் பொய்யே பேசுவதில்லை. இந்த ஜெகத் ஐயா, ஜெகத் அவர்கள் பேசுகிற போது நான் ஒன்றை கவனிப்பேன். தமிழ் இவரை கட்டிக் கொள்கிறதா, தமிழ் இவரை கட்டிக் கொள்கிறதா, தமிழை இவர் கட்டிக் கொள்கிறாரா?
இந்த ரெண்டுக்கும் எனக்கு வேறுபாடு தெரியல. ஒரு மனிதன் உச்சரிக்கிற போது, ஒரு மேடையில் பேசுகிற போது நான் கவனிப்பேன், இந்த மனிதன் உள்ளே தயாரித்து விட்டு ஒப்பிக்கிறானா, உதட்டுக்கும் ஒலிபெருக்கிக்கும் மட்டுமான இடைவெளியில் பேசுகிறானா? இது ரொம்ப முக்கியமான நுட்பமான பதிவு. பார்க்கும்போது தெரியும் இந்த ஆளு பிரிப்பேர்டு நாடக பாத்திரம். இந்த ஆளு நாடகத்தில் எழுதி கொடுத்ததை மனப்பாடம் செய்து கொண்டு ஒருவன் பேசுவான். அதில் தப்பு வந்துவிடக் கூடாது என்றே நிறைய தப்பு செய்வான். எப்போது தப்பு வந்துவிடக் கூடாது என்று ஒரு மேடை பேச்சாளர் நினைக்கிறானோ அவன் தவறுகளை செய்து கொண்டே இருப்பான். ஆனால் நம்முடைய ஜகத்தையா அவர்கள் இங்கே பேசுகிற பொழுது இவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், தமிழ் வந்து கொண்டிருக்கிறது. தமிழ் வந்து கொண்டே இருக்கிறது, இவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா? இது முக்கியமான கேள்வி. தமிழ் வந்ததால் இவர் பேசுகிறாரா, இவர் பேசுவதால் தமிழ் வருகிறதா? இந்த கேள்வி, இதற்கு மிக முக்கியமான பதிலை எங்கள் புலவன் சொல்லி இருக்கிறான். கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா? எது முதலில், எது பிறகு? இதற்கு இறையனார் களவியலில் பதில் உரைக்கிறான். ஹிந்து ராம் அவர்களே, இப்படி ஒரு சொல்லாடல் எந்த மொழியிலாவது உண்டா? நீங்கள் ஆழ படித்த ஆங்கிலத்தில் உண்டா என்று எனக்கு சொல்லிவிட்டு போங்கள். சொல்றான், கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா? அவன் சொல்றான், இருள் வந்ததால் ஒளி வந்ததா, இல்ல ஒளி வந்ததால் இருள் விலகியதா? ஒளி வந்ததால் இருள் விலகியதா, இருள் விலகியதால் ஒளி வந்ததா? இந்த கேள்வி கேட்டு சொல்றான், ரெண்டுக்கும் இடைவெளி இல்லை, ஒரே கணத்தில் நிகழ்வது. This is a logic. This is the antic logic of Tamil to this question, to this strong question. ரொம்ப ஆழமான பதில். இதுக்கு என்ன வித்தியாசம்? விளக்கு வருவதும் இருள் விலகுவதும் ஒரே புள்ளியில் வித்தியாசம் இல்லாமல் நிகழ்வது. ஜெகத் ரட்சகன் பேசுகிற போது தமிழ் வருவதும் உச்சரிப்பதும் ஒரே புள்ளியில் இடைவெளி இல்லாமல் நிகழ்வது. அவர் சொன்னார், அவரிடம் பொய் சொல்ல முடியாது என்று. நான் அவர் பொய்யை எப்படி தேர்ந்தெடுப்பார் என்று சொல்லுகிறேன். ராம் எனக்கு சொன்னார், அதிகாலையில் உங்களோடு அவர் பேசுகிற சம்பவங்களை எல்லாம் சொல்லுங்கள், அதற்கு மட்டுமே ஒரு நாள் வேண்டும். அவரோடு பேசிய நாட்களை எண்ணி எண்ணி பார்க்கிற போது இன்னும் அதிகாலையில் காலையில் காலை கடன்களை முடித்துவிட்டு வாக்கிங் சென்று விட்டு உடல் வேர்வையை துடைத்துக் கொண்டு துண்டை விதறியிட்டு வெறும் மார்போடு பேப்பர் படிக்க தொடங்குகிற பொழுது என் குயில் சத்தங்களுக்கும் பறவைகளின் சத்தங்களுக்கும் மத்தியில் ஒரு குரல் கேட்கிறது, கவிஞனே சௌக்கியமா, கவிஞனே சௌக்கியமா. அது ஒரு அசரீரி குரல், அசரீரி குரல். அது என் பிரமையாக இருக்கலாம், என் கற்பனையாக இருக்கலாம், என் கனவாக இருக்கலாம். அந்த குரல் இனிமேல் கனவு குரல் தானா என்ற ஏக்கத்தில் நான் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்துவிட்டு என் பத்திரிகைகளை புரடத் தொடங்குகிறேன். அவர் எப்படி சோதிப்பார் தெரியுமா? ஒரு நாள் மூத்த தலைவர் முரசொலி மாறன் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்குவாதம். முரசொலி மாறன் அவர்கள் வீட்டில், முரசொலி மாறன் அவர்களை பார்க்க போயிருக்கிறோம் கலைஞரோடு. வீட்டில் ஒரு வாக்குவாதம், நிறைய பேசிக்கொண்டே வந்தவர்கள். ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு. இயைபு தமிழில் சொற்கள் இயைபு சொற்கள் இருக்குல்ல, மலை, கலை, விலை, அங்கே, இங்கே, எங்கே, இதெல்லாம் இருக்குல்ல. நட்டம், கட்டம், பட்டம், விட்டம், இது இயைபு சொற்கள். இது எதுகை சொற்கள் என்றும் சொல்லலாம், வியைபு சொற்கள் என்றும் சொல்லலாம். இந்த கலைஞர் இந்த இயைபு சொற்களை நிறைய பயன்படுத்துவார். அப்படி பயன்படுத்துகிற போது நான் சொன்னேன், உங்கள் காலத்தில் இயைபு சொற்கள் இயல்பாக இருந்தன, இன்றைக்கு செயற்கையாக இருக்கின்றன. கஷ்டம், குஷ்டம், நஷ்டம் இப்படி போடுறாங்க. இதெல்லாம் என்ன இயைபு? ஓசை ஒன்றாக வந்து விட்டால் மட்டும் இயல்பாகி விடுமா? அண்ணா ஒரு முறை சொன்னார் என்று நான் சொன்னேன். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நிறைய பேர் சுடப்பட்டு செத்தார்கள். அப்படி யாரும் சுடப்பட்டு சாகவில்லை,
எண்ணிக்கை அது இல்லை என்று முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் சட்டமன்றத்தில் சொன்னார். சட்டமன்றத்தில் அவர் சொல்வது உண்மைக்கு புறம்பானது, கருணையற்றது, நேர்மையற்றது என்று கண்டுகொண்ட அண்ணா சொன்னார், எங்கள் முதலமைச்சருக்கு உள்ளம் இருக்கும் என்று நினைத்தேன், உள்ளம் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு பள்ளம் இருக்கிறது. பியூட்டிஃபுல், வேக்கண்டா இருக்குன்னாரு சார். ஹிருதயம், ஹார்ட் இல்லை, ஹிருதயம் வேக்கண்டா இருக்கு, ஒண்ணுமே இல்லை. உள்ளம் இருக்கும் என்று நினைத்தேன், உள்ளம் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு பள்ளம் இருக்கிறது என்று அண்ணா சொன்னார். இது சொல்லும் போதே உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்டது ஐயா. இப்படியல்லவா இருக்க வேண்டும் என்று சொன்னேன். முரசொலி மாறன் குறுக்கிட்டார், அது அண்ணா சொன்னது இல்லை, கலைஞர் சொன்னது. எவ்வளவு பெரிய ஆள் முரசொலி மாறன் அவர்கள்! நான் மதிக்கிற ஒரு அரசியல் மேதை, கலைஞருக்கே ஒரு ஞான துணையாக விளங்கியவர், கலைஞருக்கு ஒரு ஞான குருவாக கூட இருந்தவர். யார் சொன்னாலும் கொஞ்சம் தயங்குகிற கலைஞர் முரசொலி மாறன் அவர்கள் சொன்னால் தயங்க மாட்டார். அவரை கோபித்துக் கொண்டு போவதை நான் பார்த்திருக்கிறேன். நீங்க எது வேணாலும் செஞ்சுட்டு போங்க, என்னை விட்டுருங்க, இப்படியெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படிப்பட்டவர் என் பேச்சை மறுக்கிறார். நீங்க சொன்னது அண்ணா சொன்னது இல்லை, நம்ம கலைஞர் சொன்னது. கலைஞர் பேசாம இருந்தார். நான் சொன்னேன், இல்லையா, நான் ஆதாரத்தோடு எதையும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது அண்ணா சொன்னதுதான், சட்டமன்றத்தில் அண்ணா சொன்னதுதான். உன்னை முரசொலி மாறன் சொல்லுகிறார், உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, இது கலைஞர் தான் சொன்னார். இல்லை, நான் அவர் அவ்வளவு அழுத்தி பேசியவுடன் நானும் அழுத்தி பேசக்கூடிய தொனியை குறைத்து கொண்டேன். ஏனென்றால் மேம்பட்டவர், உயர்ந்தவர், மூத்தவர், அவருக்கு நான் மரியாதை தர வேண்டும். என் சொல்லில் மட்டும் உறுதியை வைத்துக் கொண்டு குரலை குறைத்துக் கொண்டேன். நீங்களும் இதெல்லாம் செய்யணும். ஒரு சொல்லை அழுத்தமா சொல்ல வேண்டும் என்று நினைத்தால், இல்லை இல்லை நான் உறுதியா சொல்றேன், இப்படிதான் சொல்லணும். இல்லை, நான் சொல்றத கேளு சொல்லக்கூடாது. உறுதி என்பது கருத்தில் இருக்கணும். நான் சொன்னேன், இல்லைங்க ஐயா, நான் உறுதியா சொல்ல முடியும், இது அண்ணா சொன்னதில், இது கலைஞர் சொன்னதில்லை, அண்ணா சொன்னதுதான். நான் கலைஞரையே பார்க்கிறேன், அவர் பத்திரிகை படிச்சுட்டு இருக்காரு, எங்களை பார்த்துட்டு பத்திரிகை படிச்சுட்டு இருக்காரு. நான் அவரு நிறுத்தல, நானும் நிறுத்தல. நான் ஏன் நிறுத்தலைன்னா, என் பக்கம் இருக்கும் சத்தியம் எனக்கு உண்மை என்று எனக்கு தெரியும். அந்த உண்மை எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் ஏன் பின்வாங்கணும்? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஐயா உறுதியா சொல்றேன், அது அண்ணா சொன்னதுதான், சட்டமன்றத்தில் சொன்னதுதான், பக்தவச்சலத்துக்கு விரோதமாக சொன்னதுதான், இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்தில் சொன்னதுதான் சொல்றேன். 7 நிமிடம் எனக்கு அவருக்கு ஆர்கியூமெண்ட் போச்சு. கலைஞர் பேப்பரை மூடி வச்சாரு. இல்லை இல்லை, வைரமுத்து சொல்றதுதான் சரி, அது அண்ணா சொன்னதுதான். 7 நிமிஷம் கழிச்சு நான் அப்படியே சாரி சொல்லிட்டு ஐயாவோட கலைஞரோட கிளம்புறேன். கிளம்பி கோபாலபுரத்தை தாண்டி சிஐடி காலனிக்கு போகிறோம். போகிற வழியில் அந்த கல்பத்தருமா வர்ற இடத்துல நான் அவரை கேட்குறேன், ஐயா நானும் அவரும் அவ்வளவு உக்கிரமாக வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தவன், உங்களுக்கு தெரியும் தானே, 7 நிமிஷத்துக்கு முன்னால் சொல்ல வேண்டிய பதிலை 7 நிமிஷத்துக்கு முன்னாலேயே சொல்லியிருந்தா இந்த சண்டையே வந்திருக்காதே, ஏன் ஐயா மௌனமாக இருந்தீங்க? ஐயா சொன்னாரு, நீங்க 2 பேரும் அவர் கருத்துல உறுதியா இருக்கீங்களான்னு பார்த்தேன். அடே அப்பா, அடே அப்பா, ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசாங்க. அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு கற்றுக்கொள்வதற்கு விஷயம் இருந்தது. சொல்லில், செயலில், பேச்சில், நடவடிக்கையில், பாவனையில் ஒவ்வொரு நாளும். ஒரு முறை ஒரு முக்கியமான, இது சொல்றதுக்கு இனி சொல்லலாம், 100 ஆண்டு கடந்த பிறகு இதை
ஒரு நாள் அவர் நான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ரொம்ப நேரம் பேசிட்டோம். ஐயா நான் விடைபெறட்டுமா, இப்படி தான் கேட்பேன். ஐயா நான் விடைபெறட்டுமா, எனக்கு விடை கொடுக்குறீங்களா, நான் போயிட்டு வர்றேன். கீழே இருந்து ஒரு ஃபோன் வந்தது. உங்களை பார்க்க இவர் வந்திருக்காரு, ஒரு முக்கியமான அரசியல் தலைவர், எதிர் முகாமில் இருந்து ஒரு அரசியல் தலைவர், எதிர் முகாமில் இருந்து இப்போ உறவாக இருக்கிறவர். அவர் உட்கார்ந்தார். சொன்னார், கீழே வந்திருக்காரு, அனுப்பட்டுமா, மேலே அனுப்புங்க. கலைஞர் சொல்லிட்டார் சண்முகநாதன்கிட்ட, அனுப்பு. நான் எழுந்து நிற்கிறேன், நான் விடைபெறட்டுமா, நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காரணும். அப்படியா, சரி உட்காந்துட்டேன். அவர் சொன்ன பிறகு என்ன, உட்காந்துட்டேன். அந்த தலைவர் வந்தார். 2 நிமிஷம் பேசிட்டு இருக்காரு, 3 நிமிஷம், 4 நிமிஷம் என்னையே பார்க்கிறாரு. நான் எப்போது எழுந்து போவேன் என்று பார்க்கிறார். ஏனென்றால் உள்சட்டையில் ஒரு ரெக்கமெண்டேஷன் வச்சிருக்காரு. அவர் உள்சட்டையில ஒரு பரிந்துரை கடிதம் வந்திருக்கார். அது என்ன என்று கலைஞருக்கு தெரியும். அது இயலாது என்பதும் அவருக்கு புரியும். உள்ள வச்சிருக்காரு, எடுக்க அவர் முயற்சி பண்றாரு. நான் உட்கார்ந்துட்டே இருக்கேன். நான் வேடிக்கை, அவங்க பேச்சை கேட்காத மாதிரி இருக்கேன். 4 நிமிஷம் 5 நிமிஷம் நான் எழுந்து போற மாதிரி இல்லை. அவர் 7 நிமிஷம் கழிச்சு எழுந்துட்டாரு வந்த தலைவர். அப்ப நான் வர்றேங்க, நான் இன்னொரு முறை சந்திக்கிறேன், வர்றேன், நான் போயிட்டு வாங்க. போயிட்டார் அவர் கீழே படி இறங்கி. இப்ப நீங்க போகலாம். அடே அப்பா, சமாளிச்சிருக்க முடியுமா ஒரு ராஜாங்கத்தை? இப்போது சொல்லுகிறேன், கலைஞரை நான் மதிப்பதெல்லாம் 2 விஷயத்துக்கு உண்டு. எந்த தலைவனாக இருந்தாலும் செய்யலாம். முதலமைச்சராக இருக்கிற யாரும் நிதி ஒதுக்கலாம், முதலமைச்சராக இருக்கிற யாரும் பாலம் கட்டலாம், முதலமைச்சராக இருக்கிற யாரும் அணை கட்டலாம், முதலமைச்சராக இருக்கிற யாரும் அதிகாரிகளை மாற்றலாம், முதலமைச்சராக இருக்கிற யாரும் எந்த அரசு பணியையும் செய்யலாம். ஆனால் முதலமைச்சராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் செய்ய முடியாத 2 காரியம் கலைஞர் வாழ்க்கையில் செய்தது. நெருக்கடி நிலைக்கு எதிராக கட்சியை காப்பாற்றியது. எம்ஜிஆர் என்ற மக்கள் சக்தியை மீட்டு தமிழகத்தில் மீண்டும் முதலமைச்சரானது. அது வரைக்கும் 13 ஆண்டுகள் இந்த கட்சியை தனி ஒருவனாக காப்பாற்றியது. இதை நினைச்சு பார்த்தா தெரியும். ஒரு சின்ன சிக்கல் வந்தா ஒரு கட்சி தலைவன் எவ்வளவு தடுமாறுகிறான், கொள்கையில் எப்படி பிறழ்கிறான், எப்படியெல்லாம் தன்னை தடுமாற்றிக் கொள்கிறான் என்பதெல்லாம் இந்திய அரசியலை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஆனால் கலைஞர் தன் கொண்ட கொள்கையை விடாமல், உறுதிப்பாட்டோடு, எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் தன் கட்சியை காப்பாற்றியதும், இயக்கத்தை காப்பாற்றியதும், கொள்கையை காப்பாற்றியதும் கலைஞர் என்ற ஒரு மனிதனுக்கு முன்னும் பின்னும் இல்லை. பெரியாருக்கு இவ்வளவு சோதனை இல்லை. ஏனென்றால் பெரியாருக்கு ஜனநாயக அரசியல் மீது நம்பிக்கை இல்லை. நான் எப்ப தெரியுமா மக்கள் சமரசம் பண்ண வேண்டியிருக்கும்? உங்க தயவு எனக்கு தேவை என்றால் நான் சமரசம் செய்து கொள்ள வேண்டியிருக்கும். நான் நாளைக்கு எலெக்ஷன் நிக்க போறேன்னு வச்சுங்க, இந்த மேடையில் இருக்க அத்தனை பேர் என்ன சொல்ல வேண்டியிருக்கும். நாளைக்கு நான் எலெக்ஷன் நிக்க போறேன், எனக்கு ஒரு தொகுதி கொடுக்க போறாரு தளபதி, வச்சுக்கங்க. இந்த இவங்க தயவு வேணும், அவங்க தயவு வேணும், இவங்க தயவு வேணும். ரங்கநாதன் பேரை சொல்லிடுவோம், எதுக்கு வம்பு? இவரு பேரை சொல்லிடுவோம், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர். உன் பேர் என்னப்பா? இதை சொல்லிட்டு விட்டு போனவர்கள் மன்னிக்க வேண்டும், ஒரு மன்னிப்பு வேற கேட்டு போய் உட்காரணும். உங்கள் தயவு எனக்கு தேவையில்லை என்கிற போது நான் யாருக்கும் அடிமை இல்லை. இதுதான் பெரியார். நான் சொல்றேன், உனக்கு அறிவு இருந்தா கேட்டுக்க, அறிவு இல்லைதான் விட்டுட்டு போ. நானே தப்புன்னு சொல்லிட்டு போ. ஆனால் அண்ணாவுக்கு வேறு சிக்கல், கலைஞருக்கு வேறு சிக்கல். கொள்கையையும் விடக்கூடாது, சமரசமும் செய்யக்கூடாது, இந்த மக்களையும் அழைத்து கொண்டு பயணிக்க வேண்டும் என்பது கூடுதல் விலங்கு. இந்த கூடுதல் விலங்கை கைகளிலும் கால்களிலும் தோள்களிலும் பூட்டிக் கொண்டு எங்கள் ஆட்கள் பயணப்பட்டார்கள். அதுதான் மிகப்பெரிய வரலாறு என்று நான் நினைக்கிறேன். கலைஞரை நினைத்தால் எனக்கு வருகிற சின்ன சின்ன துன்பங்களை எல்லாம், ஏப்பா இந்த பொய் சொல்றான், நம்மளை பத்தி பழி சொல்றான், அயோக்கியத்தனம் பண்றான், எல்லாம் தெரியுது, எல்லாம் நமக்கு புரியுது. இது சூழ்ச்சி பண்றாங்க.
நம்மளை வந்து சினிமா துறை விட்டு அகற்ற பார்க்கிறார்கள். தமிழ் இலக்கியத்தில் எனக்கு கொடுத்திருக்கிற நாற்காலி கூட எனக்கு கொடுக்கல, இன்னும் ஒரு முக்காலி கொடுத்திருக்கிறார்கள் தமிழ் சமுதாயத்தில். அந்த முக்காலியை பறிக்க பார்க்கிறான். எனக்கு என்னவோ புகழ் இருப்பதாக கருதுகிறான். எனக்கு என்ன புகழ்? 4 பேருக்கு என்னை தெரியும். இந்த புகழை வைத்து நான் ரொட்டி வாங்குவதா? இந்த புகழை வைத்து நான் வந்து அரிசி வாங்குவதா? இந்த புகழை வைத்து நான் என்ன தோசை சுட்டு சாப்பிடுவதா? இந்த புகழை நீயே வைத்துக்கொள் போ, எனக்கு புகழெல்லாம் வேண்டாம், இந்த புகழ்தானே உறுத்துகிறது, நீயே எடுத்துக்கொண்டு போ என்று விலகி நிற்கிறேன். அப்போதும் என் மார்புக்கு எதிரே ஈட்டியும் வில்லும் வேலும் வந்து விழுகின்றன. ரைட்? இப்படி சாதாரணமான எனக்கே இவ்வளவு எதிர்ப்பு என்றால், கலைஞர் ஒரு கொள்கையை தூக்கி சுமந்தவனுக்கு, இயக்கத்தை தூக்கி சுமந்தவனுக்கு, இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லுகிறேன், காலத்தை தூக்கி சுமந்தவனுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கும். அந்த எதிர்ப்பை எல்லாம் அவர் தாண்டி வந்ததுதான் மிகப்பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். அவரை நான் என்ன சொல்லுவது, எத்தனை நகைச்சுவையை சொன்னார் நம்முடைய ஜெகத் அவர்கள். நினைக்க நினைக்க நெஞ்சூரும் அனுபவம் என்றால் கலைஞர் தான். இப்போது கூட எனக்கு நேரம் ரொம்ப யாருக்கு நான் கொடுத்துட மாட்டேன், வாங்க சாப்பிட்ருங்க, நான் வருவேன், வந்த பிறகு நான் நாற்காலியில் உட்கார மாட்டேன், உங்களை வணங்குவேன், கொடுங்க என்று வாங்கி கொண்டு போய்விடுவேன். எனக்கு வேற வேலை இருக்கு, எனக்கு வேற வேலை இருக்கு. உங்களை மதிச்சிட்டேன், நான் முடிஞ்சா வர்றேன், போய் சொல்ல மாட்டேன். இந்த விழாவுக்கு வர முடியாதுங்க, வர முடியாது, வர்றேன்னா வர்றேன், இந்த உண்மையா இருப்போம், இப்படி பண்ணிக்கிறேன்ல. கலைஞருக்கு எத்தனை இப்படி அப்படி இருந்து நேரமில்லாத நான் கூட யாரோ ஒருவரோடு கொஞ்சம் பேசுகிறேன் என்றால் அவர் கலைஞரை பற்றி பேச தொடங்குகிறார் என்று அர்த்தம். அவர் கலைஞரை பற்றி பேசினால் உட்காருங்க கொஞ்சம் பேசலாம், இந்த மனசில் இருக்கு. ஒரு நாள் காவல்துறை அதிகாரிகளின் கூட்டம். ஒரு தலைவன் தொண்டர்களை மட்டுமல்ல, குடும்பத்தை மட்டுமல்ல, அமைச்சர்களை மட்டுமல்ல, அதிகாரிகளையும் எப்படி அணைத்துக் கொண்டு போவான் என்பதற்கு இவரை மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாது. பல அமைச்சர்களுக்கு அதிகாரிகளின் பேரே தெரியாது. ஃபுல்லா அதிகாரிகளை பூரா அப்படி ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பார் கலைஞர். இவர் எதற்கு பொருத்தம், அவர் எதற்கு பொருத்தம், இவர் எங்கிருந்து வந்தார், என்ன செய்தார், எந்த நேரத்தில் எந்த கமெண்ட் அடித்தார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மிஸ்டர் ராம் சார், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த நேரத்தில் என்ன கமெண்ட் அடித்தார் அது வரைக்கும் அவர் ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்பார். ஒவ்வொரு ஆட்சிக்கு தகுந்த மாதிரி வேற வேற கமெண்ட் அடிப்பாங்க அதிகாரிகள். அது அவர்கள் இயல்பு அல்லது ஒரு நகைச்சுவை என்று கூட கருதி கொள்ள விட்டுறலாம். காவல் அதிகாரிகளின் கூட்டம். அந்த கூட்டத்தில் டிஜிபி வந்திருக்காரு, அவர் ராஜ்மோகன் அவர் பேரு. காவல்துறை அதிகாரிகள் கூட நிறைஞ்சிருக்காங்க. காவல்துறை அதிகாரிகள் கூட்டம் முடிகிறதுக்கு முன்னாடி இந்த டிஜிபி வந்து முதலமைச்சர் முன்னாடி அந்த காவல்துறையை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசணும். அவர் 5 நிமிஷம் பேச வந்தவர் நடுங்குது, உடம்பு இருக்கு நடுங்குது. ஏன்னு கேட்டா, முதலமைச்சருக்கு முன்னாடி பேசி அவருக்கு பழக்கம் இல்லை. அதுவும் இல்லாம பல அதிகாரிகள் ஆங்கிலத்தில் வல்லவர்களாக இருப்பார்கள். தமிழில் பேசி தடுமாறிவிட்டால், கலைஞர் முன்னாடி தமிழ் பேசி தடுமாறிவிட்டால் நம்மை பற்றி எள்ளலாக நினைப்பாரே என்ற ஒரு சிறு அச்சம். தப்பு இல்லை. அதனால முதலமைச்சர் முன்னாடி பேசுறதுக்கு கை வந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவர் அதை சமாளிக்கிறாரு டிஜிபி. நான் முதலமைச்சர் முன்னாடி பேசுகிறேன், அதனால் என் கை நடுங்குகிறது என்று தயவு செய்து யாரும் கருதி விடாதீர்கள். இந்த கூடத்தில் ஏசி அதிகமாக இருக்கிறது, அந்த ஏசி அதிகமான குளிர்ச்சியில் நான் நடுங்குகிறேன், இவ்வளவுதான். நான் கலைஞர் வந்தாரு, நான் முதலமைச்சருக்காக நடுங்கவில்லை. டிஜிபி சொன்னார், காவல்துறை தலைமை இயக்குனர் சொன்னார், நான் ஏசிக்காக, நான் வந்து முதலமைச்சருக்காக நடுங்கவில்லை, ஏசிக்காக நடுங்கிறேன். ஒரு டிஜிபி ஏசிக்கு நடுங்கலாமா? டிஜிபினா உங்களுக்கு தெரியும், ஏசினா அசிஸ்டன்ட் கமிஷனர். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு துணை கண்காணிப்பாளருக்காக ஒரு டிஜிபி நடுங்கலாமா? இப்படி ஆங்கிலத்தில் படித்த ஒரு வல்லமை. இதை கேட்டுட்டு காவல்துறையே கைகுட்டி சிரித்து ஆரவாரித்து, இவர் முதலமைச்சரா நம்முடைய தோழரா
இந்த ஒரு அழகு அங்க வந்தது. பேசலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம், இன்னும் நிறைய பேசலாம். சேகர் பாபு அவர்களே, உங்கள் கூட்டத்திற்கு வரும்போதெல்லாம் நான் வியப்பது ஒன்று உண்டு. எப்படித்தான் இந்த தேர்ந்த முத்துக்களை ஒரே மண்டபத்தில் கொண்டு வந்து கூட்டுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. உங்களை பார்க்கிற போது நான் கலைஞருடைய வெற்றியை பார்க்கிறேன். தாய்மார்களே, தோழர்களே, நண்பர்களே, கலைஞரின் வெற்றி எது என்று நான் பார்க்கிறேன். இந்து ராம் அவர்களே, நீங்கள் இப்போதுதான் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறீர்கள் எங்களோடு. அதற்கு முன்னால் நீங்கள் உயர்ந்த, மற்றவர்களெல்லாம் வெள்ளி ஸ்பூனோடு பிறந்தவர்கள், நீங்கள் தங்க ஸ்பூனோடு பிறந்தவர். You born with a golden spoon, silver spoon இல்ல. அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே போன்ற ஒரு கூட்டத்தை கூட்டினால் இத்தனை பேர் வந்திருப்பார்கள். யாருக்கும் நாற்காலி இராது. இவர்கள் மண் தரையில் அமர்ந்திருப்பார்கள். நடப்பதற்கு கூட சிகப்பு கம்பளம் விரித்திருக்கிறார் சேகர் பாபு. இங்க இது நடக்காது. அது மட்டும் இல்ல, இங்கே அமர்ந்திருக்கிற தாய்மார்கள், நீங்கள் நிறந்தான் கருப்பு, ஆனால் உங்கள் தோற்றம் சிறப்பு. அழகாக இருக்கிறீர்கள், தூய்மையாக இருக்கிறீர்கள், சின்ன சின்ன நகைகள் அணிந்திருக்கிறீர்கள். அதைவிட உங்கள் புன்னகை அணிந்திருக்கிறீர்கள். நீங்கள் பஞ்சமில்லாத வாழ்க்கையை வாழ்கிறீர்கள். நீங்கள் குறையில்லாத ஒரு வாழ்க்கைக்கு உங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சபையில் உட்கார்ந்த தமிழச்சிகளுக்கும் தமிழர்களுக்கும் 50 ஆண்டுகளுக்கு பின்னால் கலைஞர் ஆட்சி செய்து முடித்த 100ஆண்டு நிறைவு விழாவில் காணுகிற எங்கள் தமிழச்சிகளுக்கும் தமிழர்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது. நீங்கள் கலைஞரால் துடைத்து வைக்கப்பட்ட தங்கங்கள். வாழ்க கலைஞர், வாழ்க தமிழகம், வெல்க தளபதி. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.